வணக்கம். இன்னைக்கு ப்ராசஸ் காஸ்டிங்ல நார்மல் லாஸ் வித் ஸ்கிராப் வேல்யூ அதுல ஒரு சம் பார்க்கலாம். ஸோ நம்மளோட ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்ல பார்த்தீங்கன்னா 10 அதாவது சம் நம்பர் 12 இந்த ப்ராசஸ் காஸ்டிங்ல வருது. ஸோ இதுல இந்த சம் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த நார்மல் லாஸ் வித் ஸ்கிராப் வேல்யூ அப்படின்னு சொன்னா, யூசுவலா நார்மல் லாஸ் அப்படின்னா என்ன? அ ஒரு கம்பெனி வந்து அதாவது ஒரு ப்ராடக்ட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ரீசனபிளா ஒரு லாஸ் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அததான் வந்து நார்மல் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நார்மல் லாஸ்க்கு வந்து எப்பவுமே லாஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் டிஃபெக்டிவா இருந்தா கூட, அத வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்கிராப்ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணி, அத இன்னொரு ஒரு காஸ்ட் வந்து ரியலைஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் லாஸ் வித் ஸ்கிராப் வேல்யூல எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். Say product process through 3 process 10,000 units at rupee 1 per unit were issued to process A. இதுல பார்த்தீங்கன்னா 3 ப்ராசஸ்க்கு உண்டான அந்த எக்ஸ்பென்சஸ் என்ன இன்கர் ஆயிருக்கு அப்படின்றத குடுத்திருக்கு. அண்ட் தென் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஏல 5%, ப்ராசஸ் பில 4% அண்ட் சில 5%. அந்த வேஸ்டேஜுக்கு எவ்வளோ அந்த வேல்யூ ரியலைஸ் பண்றாங்க அப்படின்னா, ஏக்கு வந்து 0.25 பர் யூனிட்டும், பிக்கு வந்து 0.50வும் அண்ட் சிக்கு வந்து 1 ரூபியும். அதே மாரி ஓவர்ஹெட் சார்ஜஸ் வந்து 168% ஆஃப் டைரக்ட் லேபர் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் வர் சோல்ட் அட் 10 ரூபீஸ் பர் யூனிட் ஃபெட்சிங் எ ப்ராஃபிட் ஆஃப் 20% ஆன் சேல். ஸோ ப்ரிப்பேர் ப்ராசஸ் அக்கவுண்ட் அண்ட் ஃபினிஷ் குட்ஸ். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராசஸ் ஏ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும், பி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும், சி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அண்ட் ஃபினிஷ் ஸ்டாக் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓகே. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் ஏ அக்கவுண்ட். இதில ஃபர்ஸ்ட்டு யூனிட் எவ்வளோ உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு சம்லயே குடுத்துருக்கு 10,000 யூனிட்ஸ் அட் ரூபி 1 பெர் யூனிட் அப்படின்னு குடுத்துருக்கு இல்லையா? அதனால 10,000 1 ரூபின்றதுனால 10,000 ரூபீஸ். மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, 1000 டைரக்ட் லேபர் 5,000 டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1,050 குடுத்துருக்கு. அண்ட் தென் ஓவர்ஹெட் வந்து 168% ஆஃப் டைரக்ட் லேபர்ன்னு சொன்னதுனால, 168% எதுல கண்டுபிடிக்கிறோம்? வேஜஸ் 5,000 இருக்கு இல்லையா? அதுல பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம்னா 8,400. இப்ப வேஸ்டேஜ் குடுத்துருக்கா? அந்த வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அ அதாவது வந்து பெர்சன்டேஜ் அவங்களே குடுத்தாச்சு 5%. ஸோ 5% ஆஃப் 10,000 பார்த்தீங்கன்னா 500. அது எவ்வளோ ரூபா அதுல வந்து அவங்களுக்கு ஸ்கிராப் வேல்யூ ரியலைஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, 25 பைஸ் பெர் யூனிட். ஸோ இன்டூ 0.25 பண்ணீங்கன்னா 125. இப்போ அடுத்த ப்ராசஸ்க்கு இத வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதாவது பை ப்ராசஸ் பி ட்ரான்ஸ்ஃபர் டோட்டலா 10,000 யூனிட்ஸ் இருந்திருக்கு. இதுல 500 யூனிட்ஸ் இப்ப வேஸ்ட் ஆயிடுச்சு. ரிமைனிங் யூனிட்ஸ் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது 9,500 யூனிட்ஸ். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, 25,450 டோட்டல் வருது இல்லையா? அதுல 125 லெஸ் பண்ணோம்னா 25,325. ஓகே. ஸோ அதில காஸ்ட் பெர் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது 25,325 டிவைடட் பை 9,500 பார்த்தோம்னா, 2.67 பெர் யூனிட் கிடைக்கும். ஓகே. அதே மாரி இந்த ப்ராசஸ் பி அக்கவுண்ட் ஓப்பன் பண்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன போடுவோம்? ப்ராசஸ் பிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா? ஏலேருந்து அத கொண்டு வர போறேன். To transfer from process A 9,500 units at rupees 25,325. அதுக்கப்புறம் 2 மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு குடுத்திருக்கு. 1,500 அண்ட் தென் வேஜஸ் 8,000 டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1,188 ஓவர்ஹெட் பார்த்தீங்கன்னா 168% ஆஃப் டைரக்ட் வேஜஸ். தட் இஸ் 13,440. இப்ப வேஸ்டேஜ் இதுல பார்த்தீங்க எத்தன பெர்சன்டேஜ் குடுத்திருக்கு? 4%. 4% ஆஃப் 9,500 பார்த்தோம் அப்படின்னா 380. அது எவ்வளோ ரூபா நம்ம அது கிடைக்குது ஸ்கிராப் வேல்யூனா 0.50. 380 இன்டூ 0.50 பெர் யூனிட் 190 ரூபீஸ் கிடைக்குது. இப்போ இதுலேருந்து ப்ராசஸ் சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா, 9,500 யூனிட்ஸ் வந்திருக்கு. இதுல வேஸ்டேஜ் 380 ரிமைனிங் 9,120 யூனிட்ஸ் வந்து இப்ப ப்ராசஸ் சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ அந்த 9,120யோட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 49,263. இதோட காஸ்ட் பெர் யூனிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதாவது காஸ்ட் பெர் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கணும்? 49,263 டிவைடட் பை 9,120 அட் எவ்வளோ ரூபா பெர் யூனிட்? 5 ரூபீஸ் 40 பைஸ் பெர் யூனிட். அண்ட் தென் ப்ராசஸ் சி அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் பி 9,120 49,263 மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா 1,480
டைரக்ட் வேஜஸ் 6500 இதெல்லாம் குடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் தான். டைரக்ட் வேஜஸ் 1605 ஓவர் ஹெட் பார்த்தீங்கன்னா 168% ஆஃப் டைரக்ட் வேஜஸ் 10,920 வேஸ்டேஜ் இதில் வந்து 5% கொடுத்துருக்கு 5% ஆன் 9120 எவ்வளோ 456 எவ்வளோ ரூபா இல்லை ஸ்கிராப் ரியலைஸ் ஆகுதுன்னா 1 ரூபி அதனால 456 இப்போ ஃபினிஷ் ஸ்டாக்குக்கு ரிமைனிங் உள்ள யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 8664 அதே மாதிரி அந்த 456 அந்த வேல்யூ தவிர மிச்சம் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஸ்டாக்கோட வேல்யூ 69,312 ஸோ இங்கே இதோட காஸ்ட் பர் யூனிட் அதாவது 69,312 டிவைடட் பை 8,664 பார்த்தீங்கன்னா 8.664 பர் யூனிட் காஸ்ட் பர் யூனிட் தென் ஃபினிஷ்டு ஸ்டாக் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஃபினிஷ் ஸ்டாக் அக்கௌண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸி 8664 69,312 சேல்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க 10 ருபீஸ் பர் யூனிட்னு சொல்லிட்டு ஸோ 8,664 யூனிட்ஸ் இன்டூ 10 ருபீஸ் பார்த்தோன்னா 86,640 ஓகே ஸோ நம்மளுக்கே தெரியும் இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 17,000 காஸ்ட் வந்து எவ்வளோ ஆயிருக்கு 69,312 ஆயிருக்கு சேல் பண்ணியிருக்கிறது 86,640 அப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 17,328 நடந்திருக்கு ஸோ நார்மல் லாஸ் கிடைச்சிருக்கு அதே அதில் வந்து ஸ்கிராப் வேல்யூ இருந்திருக்கு அதாவது ஸ்கிராப் வேல்யூ விற்று அதை காசு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதில் வந்து நம்ம சம்பளம் எப்படி போடணும் அப்படின்றதுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ